ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கோவக்காய் பொரியல் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள்: 1/2 கிலோ கோவக்காய் எடுத்து நீளமாக கட் பண்ணியிருக்கோம். 2 வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம். 1 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், தாளிக்கிறதுக்கு 1/4 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோ. கடாயை வச்சாச்சு. கடாய் சூடாகட்டும். கடாய் சூடாயிடுச்சு. ஆயில் ஊற்றிக்கும். 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம கடுகும் கடலைப்பருப்பும் சேர்த்துக்குவோம். கடலைப்பருப்பு நல்லா செவந்துருச்சு. இப்போ வெங்காயம் சேர்த்துப்போம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். மஞ்சள்தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோம். உப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கோம். தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 ஸ்பூன் போட்டுக்குவோம். கோவக்காயும் சேர்த்துக்குவோம். வெங்காயம் வதங்கிருச்சு. நல்லா வதங்கட்டும். ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி போட்டு மூடிக்கலாம். மூடி எடுத்துட்டு பார்க்கலாம். இங்கே வதங்கிருக்கு. இந்த டைமில் மிளகாத்தூள் 1 1/4 ஸ்பூன் நம்ம சேர்த்துக்குவோம். 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் நம்ம வீட்டுத்தூள். இப்போ 1 டம்ளர் நம்ம தண்ணி எடுத்து வச்சுருக்கோம். 1 டம்ளர் ஊற்றிக்குவோம். காய் நல்லா வேகட்டும். காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். நான் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். உங்களுக்கு பத்தலாட்டி வேகலாட்டி கூட அப்புறம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம மூடி போட்டு மூடிக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு காய் வெந்துருச்சு. நம்ம இப்போ ஆஃப் பண்ணிக்குவோம். ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்குவோம். நீங்கள் கொத்தமல்லி போடுறனாலும் போடுங்க. என்கிட்ட இப்போ கொத்தமல்லி இல்லை. கருவேப்பிலையும் போடலாம். இதே மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.